ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரொம்ப நாளாகவே வீட்டில் வந்து செடி வளர்க்கணுன்ட்டு இது பண்ணி ஆல்ரெடி வளர்த்தோம். வந்த ஒரு வருஷம் மழையில் வந்து வச்ச எல்லா செடியும் போயிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து கீழே மண்ணில் வைக்கிறதுக்கு வந்து தரையில் வைக்கிறதுக்கு எங்கே மழை வந்தால் மறுபடியும் போயிடுமோ ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணிட்டு அந்த ஒரு யோசனையில் வந்து வைக்காமலே இருந்தோம். சரி, இப்போ வந்து க்ரோ பேக் வாங்கி அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த மண்ணும் க்ரோ பேக்கும். இந்த கவரில் இருக்கிறது க்ரோ பேக் தான். அவள் பார்த்துட்டு அது வேற என்னோன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. இது வந்து 25 மூட்டை மண், 25 கிலோ மண்ணும் கூட வந்து நான் 2 க்ரோ பேக் வாங்கியிருந்தேன். அதை வந்து அது உள்ளே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களோட ஷாப் எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலாக இவங்களை வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து பார்த்து தான் எடுத்தது. இவங்களோட கடை வந்து இங்கே குன்றத்தூரில் இருக்கா. ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து அவங்களே வந்து நமக்கு செட் பண்ணியும் கொடுப்பாங்க. இல்லை வேண்டான்னாக்கா நாமளே வாங்கி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 12 இன்ச் 36x12x12 இந்த இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரே பேக்கில் எல்லாமே வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் மொத்தம் 4 மூட்டை மண் பிடிக்கும்னாங்க. நான் ஒரு மூட்டை தான் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு சின்ன சின்ன செடியாக வளர்த்து அதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன வைக்கிறதுக்காக சின்ன சின்ன பாட்டுக்கு மட்டும்தான் நான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். அதில் இன்னும் ஹாஃப் மண் பேலன்ஸ் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செடிகள். இன்னும் நான் காய்கறி விதை எதுவுமே போடல, காய்கறி செடி எதுவும் வைக்கல. இப்போதைக்கு வெத்தலை, இந்த ஒரு பாட்லேயே நான் மொத்தம் 4 செடி வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி, வெத்தலை, கற்றாழை, இன்னொன்று வந்து இந்த மல்லி. இது வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஆனிவர்சரிக்காக அந்த டைமில் வாங்கின செடி, ஆனிவர்சரி ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது துளசின்னு நினைக்கிறேன், அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கின்றது. இப்போ தான் அதில் மறுபடியும் வந்து இலைலாம் வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து மண் மூட்டை. நேற்று நைட்டு வந்துச்சு. ஃபோன் பண்ணி நம்ம எது வேணுமோ வாட்ஸ்அப் நம்ம ஆர்டர் கொடுத்தோம்னாக்கா வித்தின் 2 டேஸில் வந்து அவங்களே ஹோம் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க. அவங்கக்கிட்ட வந்து க்ரோ பேக் வந்து அந்த பிவிசி பைப் அந்த செட்டப்போடையும் இருக்குது. நான் அது இல்லாமல் வாங்கியிருக்கேன். ஒன்றுமே ஒரு ரேட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்களும் தாராளமாக போய் வாங்கிக்கலாம். இந்த சாமந்தி வந்து சீஸ்னல் சாமந்தி தானா, அந்தந்த சீசனுக்கு ஏற்ற டைமில் மட்டும்தான் வரும். அடுத்து வந்து செடி வந்து ஒன்று சுருங்கிடும் இல்லை இறந்துரும்ன்ற மாதிரி பார்த்தேன். எனக்கு வந்து நல்லா தான் இருக்குது, செடி சாகலை, நல்லா இருக்குது. அதனால எனக்கு தூக்கி போட மனசு வரல. வேறு பாட்டில் வச்சுக்கலாம், இதில் வேறு எதுனா வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இருந்த ஒரு 6 செடியை வந்து எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து நான் அந்த ஒரே பாட்டில் 4 வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க போய் ரெடி பண்ணுவோம். இதில் வந்து அந்த மண்ணை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மண் வந்து சாதாரண இது கிடையாது, எல்லா உரங்களும் ஆட் பண்ணி நமக்கு வந்திருக்க மண். அதில் வந்து தென்னை நார் கழிவு, மாட்டுச்சாணத்தொழு உரம் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் அது மாதிரி தான் கேட்டேன். இது மாதிரி இந்த இவ்வளோ கிலோ மண்ணில் என்னென்ன போட்டிருப்பீங்கன்னு கேட்டதுக்கு இது எல்லாமே டீட்டெயில் சொன்னாங்க. நீங்களும் வந்து அவங்களோட ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப் கால் கிடையாது, மெசேஜஸ் மட்டும்தான் அவங்க அலோட் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அனுப்புவாங்க. அது இழு, பக்கத்தில் கற்று இழு. அதான் இன்னும் கொஞ்சம் இழுத்தா, இன்னும் கொஞ்சம். தேங்க்யூ தேங்க்யூ. தண்ணி பிடிச்சணும் யாரும் பக்கெட்டில் தண்ணி போதும். ஆஃப் பண்ணு. நல்லா க்ளோஸ் பண்ணு. எடுத்துட்டு வா.
தேங்க்யூ பட்டு, தேங்க்யூ. அந்த பாட்டில் இருந்து நான் அந்த கற்றாழை மட்டும் எடுத்து இன்னொன்று வச்சுருக்கேன். இதில் இன்னும் வெத்தலையும் அந்த மல்லி செடி அது இருக்குது. மல்லி வருது, மறுபடியும் வளரலை, என்னன்னு தெரியல அதுக்கு. இது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மல்லி செடி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதுவாக வச்சிடலான்ட்டு இதில் செம்மண், இது பழைய தொட்டி அங்கேருந்து வந்ததில் செம்மண் இருந்துச்சு. அது கூட இந்த உரங்கள் இதெல்லாம் சேர்த்து இதில் நான் வெத்தலை வைக்க போகிறேன். வெத்தலை தரையில் வச்சா தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, அது கொஞ்சம் துளுக்கிற வரைக்கும், ஏன்னா இந்த நான் பாட்டில் வச்சதுக்கப்புறம் அது துளுக்கலை. சரி, அது கொஞ்சம் துளுக்கிற வரைக்கும் இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தோடனே எடுத்து நார்மல் தரையில் வச்சிடலான்ட்டு. ஊற்றலாம் குச்சி எத்தனை யார் குச்சி எடுத்துக்க. குச்சி எங்கே இருக்கு? காணுமா? குச்சி எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? அது இல்லை. ஆல்ரெடி இருந்த எல்லா செடியுமே ஓரளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பாட் இருக்குது, மண்ணும் நமக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. ஆனால் என்கிட்ட என்னன்னாக்கா விதை இருக்குது. நாங்கள் எப்போனாக்கா பல்லவரம் சந்தைக்கு போகிறப்போ அங்கே சைட்லலாம் விதை விற்றுட்ருப்பாங்க தாத்தாங்கெல்லாம். அவங்ககிட்ட ஒரு பாக்கெட் 10 ரூபா தான். இந்த மாதிரி நான் ஒரு சில விதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வைக்கணுன்ட்டு இவ்வளோ நாளாக நான் அதை வைக்கவே இல்லை. இப்போ தான் அதை எடுத்திருக்கேன். எல்லாமே 10 ரூபி பாக்கெட் தான் அவர்கிட்ட. 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். இதை இப்போ நம்ம இதில் போட போகிறோம். இது இல்லாமல் என்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 விதை இருக்குது. இது என்னென்னா முருங்கை விதை. நான் ஊருக்கு போன டைமில் அங்கேருந்து விதைகளை
காஞ்சி போன முருங்கை இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்கிட்ட இருக்கும். சரி வச்சு பார்ப்போம், வந்துச்சுனாக்கா வரட்டும், இல்லைனா ஓகேன்ற ஒரு கான்செப்டில் தான் இதை நான் வச்சேன். ஆல்ரெடி இருந்த முருங்கை மரம் வந்து கொஞ்சம் வீடு இது பண்ணதில் அதை வெட்டிட்டோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அதுக்கெல்லாம் ரொம்ப அலையிறதா இருக்குது. இது வந்து என்னன்னாக்கா, எங்கள் ஆயா ஊருக்கு போனப்போ அங்கே நிறையா மருதாணி இருக்கும். எங்கள் ஊர்லேயே வந்து மருதாணி அவ்வளோ இருக்கும். அங்கே வந்து முள், அதாவது மதில் சேர், ஒரு சில வீட்டிலாம் காம்பவுண்ட் சேர் இருக்காது. இந்த மருதாணியை தான் வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி அங்கே வந்து வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேருந்து ரவ பிச்சு எடுத்துகிட்டு வந்தது. இதை தான் இப்போ நான் அதில் போட போகிறேன். வருமா வராதான்னு தெரியல. நான் அந்த கட்டிங்ஸ் மூலிமா வந்து மருதாணி செடி வந்து இது வளர்க்கிறத வந்து பார்த்தேன் வீடியோவில். நம்மகிட்ட மருதாணி செடி இங்கே எங்கேயுமே சுற்று வட்டாரத்தில் கிடையாது. சரி வச்சு பார்ப்போம் வருதா இல்லையான்ட்டு போட போகிறேன். முருங்கை விதையும் ஒன்று போடுறேன், மருதாணியும் போடுறேன். அப்புறம் சீக்கிரமாக வர விதை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி செம்பருத்தி வாங்கியிருந்தேன்ல, அதை வந்து பாட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த 4 இதை வந்து நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதில் தான் வந்து இப்போ நான் காய்கறி விதையை வந்து போட போகிறேன். சின்னதாக வளர்ந்ததுக்கப்புறமா நாம் வந்து இந்த க்ரோ பேக் மாற்றலாம். இதில் தான் ஒன்றா இதில் ஃபஸ்ட்டு வந்து முருங்கை தான் போட்டேன். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டேன், நான் வீடியோ எடுக்க முடியல. இந்த இதில் வந்து ஒரு எப்படியும் போடுறதுல எல்லாம் வருமானு தெரியல. ஒரு 4 போடுவோம். அதில் 1 வந்துச்சுன்னா, ஒரு 2 வந்துச்சுன்னா கூட நம்ம அதை கொஞ்சம் வளர்த்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுத்தில் வந்து பச்சை மிளகாய், ஒன்றுத்தில் வந்து முருங்கை, இன்னொன்றுத்தில் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதை போட்டிருந்தேன். இதில் வந்து எனக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணேன்னா, அதாவது ஒரு 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி விதையை போட்டு அது என்னன்னே தெரியாமல் வந்து முடிச்சுட்டு இருந்தேன். அது வளர்ந்து வந்தால் கூட நமக்கு என்ன செடின்னு தெரியாது, அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிட்டேன், இதுதான் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒட்டி வச்சாச்சு. இதில் வந்து கத்திரிக்காய் போட்டுட்டு நான் பேலன்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஃபுல் விதையும் நம்ம போடல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு மீதி எல்லாமே வந்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து வெண்டைக்காய் தான் போட போகிறோம். வெண்டைக்காய் விதைய வந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு 5 செடி கிட்ட வந்து போட்டிருக்கேன்.
5 செடி மீன்ஸ் ஒன்றுலையும் ஒரு 2 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. 4 இதுலேயும் வச்சு இது இல்லாமல் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இப்போ போய் தேடுறப்போ ஒரு விதை ஒன்று கிடச்சிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம். இது வந்து எப்பயோ வாங்கி வச்சது, எங்கேயோ ஒளிஞ்சிருந்து தேடும்போது கிடச்சிது. சடனாக எடுத்துகிட்டு வந்து சரி எம்டியாக ஒன்று இருக்கேன்னு வச்செல்லாம் வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு நெல்லிக்காய் மரத்துக்கிட்ட வந்து ஒரு வெங்காய செடி வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக அது விதை போடல, வெங்காயம் விட்டு வைக்கல, அது வேஸ்ட் வெங்காயம் நம்ம தூக்கி போட்டப்போ அது ஒரு வெங்காயம் ஒன்று வந்துருந்துச்சு. அது க்ளீன் பண்ணும்போது எப்படியோ போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல. சரி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நேரம் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம க்ரோ பேக் மாற்ற போகிறோம் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கேன். பார்ப்போம் எல்லாம் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு, கை கொடுக்குதா என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு ஒரு இடத்துல வச்சாச்சு. இன்னும் நமக்கு ஃபுல்லாக இவ்வளோ வச்சதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 1/2 மூட்டை மண் இருக்குது. அது அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்படி க்ரோ பேக் மாற்றுறப்ப நமக்கு மண் வேணும், இல்லை நடுவில் நம்ம எதனா செடி வாங்குறோம்னாக்கா அதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண் அப்படியே தான் வச்சுருக்கேன். அந்த சாமந்தி செடி நான் தூக்கி போடவே இல்லை. அதை வந்து ஒரு பழைய பாட்டில் வந்து வச்சுருக்கேன். அது எப்படி சீசனல் சாமந்தின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு சில கார்டனிங் பசங்கிட்டலாம் காட்டினப்போ அவங்க சொன்னது இது வந்து சீசன் டைமில் மட்டும்தான் பூக்குன்னாங்க. அதனால் எனக்கு தூக்கி போட மனசு வரல, ஆசையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். ஒரு வேளை நடுவில் டெத் ஆகுது இல்லை வாடி போகுதுனாக்கா அது வாடி போகல, பூலாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அது பூக்கவும் இல்லை வளரவும் இல்லை, அப்படியே இருக்குது. அதனால் எனக்கு மனசு இல்லாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோ விதைகள் இவ்வளோ செடிகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை. இன்னும் நிறைய செடிகள் மாடி தோட்டங்கள் வைக்கணுன்ட்டு நிறைய ஆசை இருக்கு. நான் வந்து அந்த ஊரில் கிராமத்தில் இந்த இயற்கை சூழலில் வாழ்ந்ததால் எனக்கு இங்கே வந்து இது மாதிரி நிறையா வைக்கணுன்ட்டு கல்யாணம் வந்த நாள்லேருந்து பிளான் பண்ணுற ஒன்றும் இல்லை. இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சிருக்கு, கை கூடி வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னும் எப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது இன்னும் 10 days கழிச்சு உங்களுக்கு மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.